இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அன்புமணி விட்ட சவாலை சந்திக்க முடியாமல் ஆட்டம் கண்டு ஓட்டம் பிடித்த திமுக அமைச்சர்கள். இதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். பாட்டாளி மக்கள் கட்சியின் எந்த ஒரு நடவடிக்கையும் விமர்சனம் செய்ய வேண்டுமென்றால் இன்றைய தமிழக முதலமைச்சரும் சரி, இவருக்கு முன்னால் இருந்த அவருடைய தந்தை கலைஞர் கருணாநிதியும் சரி, வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த திமுகவின் முக்கிய பிரமுகர்கள், வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள், இவர்களை வைத்துத்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அறிக்கைகளை விடுவார்கள். அந்த அறிக்கைகளில் உப்பு சப்பு இல்லாமல், எந்த ஆதாரமும் இல்லாமல் அபாண்டமான குற்றச்சாட்டுக்களைத்தான் அவர்கள் சொல்வார்கள். அப்படித்தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே போக்குவரத்து துறையில் நடந்த முறைகேடுகள் சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா விட்ட அறிக்கை, அதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், இவற்றுக்கெல்லாம் பதில் கூறுவதாக அன்றைக்கு அமைச்சர் சிவசங்கரன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக அறிக்கை விட்டிருந்தார். அப்பொழுதே திருப்பி பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டார், நான் சொன்னது தவறு என்றால், நான் தவறான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தால் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறேன். எந்த இடத்திலும் தனி ஆளாக விவாதத்திற்கு நான் வருகிறேன். இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரோ அல்லது வேறு எந்த அமைச்சரோ, வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக சமூக நீதியை நாங்கள் தான் காத்தோம், சமூக நீதியை காப்பாற்றியவர் சமூக நீதியை சாய்த்த ஸ்டாலின் தான் என்று நாக்கூசாமல் பொய்யுரையை எழுதி கொண்டிருக்கின்ற சேலம் மாவட்டத்தை சார்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகட்டும், யார் வேண்டுமானாலும் வாருங்கள், நீங்கள் சொல்கின்ற இடத்திற்கே நான் விவாதத்திற்கு வர தயாராக இருக்கிறேன். என்னோடு கருத்தியல் களத்தில் சந்திக்க இந்த அமைச்சர்கள் தயாராக இருக்கிறார்களா? எந்த இடத்தில் வேண்டுமானாலும் மேடையை போடுங்கள், ஆனால் யாரும் பயந்து ஓடக்கூடாது. அறிவித்தால் நான் வந்து கலந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் என்னுடைய கருத்தில் இருக்கின்ற நியாயத்தை மக்கள் மன்றத்திலே நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். திமுகவுடைய அமைச்சர்கள் தயாரா? ஒருவர் அல்ல, 5 பேர் கூட வாருங்கள், கருத்தியல் களத்திலே சந்திப்போம், மக்கள் மன்றத்தில் உங்கள் முகத்திரையை கிழித்து காட்டுகிறேன் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் 6 மாதத்திற்கு முன்பே தெல்ல தெளிவாக கூறிய பிறகும் இன்று வரை கருத்தியல் களத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திப்பதற்கு தெம்பில்லாமல், திராணி இல்லாமல் திமுகவுடைய அமைச்சர்கள் சிவசங்கரன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் போன்றவர்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக, பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கு எதிராக இல்லாத பொய்களை எல்லாம் கூறி வெறும் அறிக்கை போர் மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சந்துமுனை சிந்துபாடிகள். கலைஞர் பாணியில் அப்படித்தான் சொல்ல வேண்டும். கலைஞர் தான் அவருடைய எதிரிகளை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் சந்துமுனை சிந்துபாடிகள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு கலைஞருடைய கூடாரத்தில், அவருடைய திமுகவில் அவருடைய மகன் ஆட்சி நடத்துகின்ற இந்த ஆட்சி அதிகாரத்தில் சந்துமுனை சிந்துபாடிகள் மட்டுமே அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே தான் கருத்தியல் களத்திலே அன்புமணி அவர்களை சந்திக்க முடியாமல், விவாத களத்திலே சந்திக்க முடியாமல், பின்னங்கால் பிடரியில் இடிபட திமுகவுடைய அமைச்சர்கள் ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேருக்கு நேர் விவாதத்தில் திமுக அமைச்சர்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன் சட்டமன்றத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் அமைச்சர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை என்று சொன்னால், தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினே சட்டமன்றத்தில் வந்து போர்வையில் வடிகட்டிய பொய்யை கூறிக்கொண்டிருக்கிறார். பீகார் மாநில அரசு நடத்திய ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் தடை செய்துவிட்டது. எவ்வளவு பெரிய உலகமகா பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார் சட்டமன்றத்திலேயே தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள். பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தடை இல்லை என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனுமதி கொடுத்ததே நீதிமன்றம்தான். அதையே இல்லை என்று மிகவும் மோசமான பொய்யை தமிழக முதலமைச்சரே சட்டமன்றத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய அமைச்சர்கள் எவ்வளவு பெரிய உலகமகா பொய்யர்களாக இருப்பார்கள் என்பதற்கு இன்றைய முதலமைச்சரும் அவருடைய அமைச்சர்களுமே சாட்சி என கூறிக்கொண்டு, இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.